திருக்குறளில் 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை. இந்த அதிகாரம் ஒரு சுய முன்னேற்ற நூலுக்கு சமமானது. இந்த அதிகாரத்தில் உள்ள 4வது திருக்குறளை, அதாவது 594வது திருக்குறளை இப்போது பார்ப்போம். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை என்பது திருக்குறள். ஆக்கம் என்பது இங்கு செல்வம், பொருள், புகழ் ஏதாவது ஒன்றை குறிக்கும். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும். ஆக்கமானது தானாக போய் சேரும். யாரிடத்தில்? நிலையான ஊக்கம் உள்ளவனிடத்தில் ஆக்கமானது தானாக போய் சேரும் என்பது திருக்குறள். மீண்டும் திருக்குறள். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை. நாம் ஒவ்வொருவரும் நிலையான ஊக்கத்தை பெற்றிருந்தால் எந்த ஆக்கத்தையும் நாம் அடையலாம் என்பது இந்த திருக்குறளின் கருத்து. நன்றி, வணக்கம்.